நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஏ என்பவர் தனியே 1/3 பங்கு வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பார். அதே மாதிரி பி என்பவர் தனியே 2/5 பங்கு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த முழு வேலையையும் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேக்குறாங்க. சோ இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்ல இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 மெத்தட்ல சம் கேட்பாங்க. சோ அப்படி கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்றத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே 1/3 பங்கு வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பார். அடுத்து பி என்பவர் அதே வேலை தான் 2/5 பங்கு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம். ஏ என்பவர் 1/3 பங்கு வேலையை செய்து முடிக்க 5 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 1/3 பங்கு வேலை அப்போ முழு வேலையை முடிக்க ஏ சீக்வல் டு இங்க எத்தனை நாள் கொடுத்துறாங்க 5 இன்ட்டு முழு வேலையை முடிக்கணும். இந்த பின்ன என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கணும். உங்க 1/3 இருக்குது. அப்ப 3/1 சீக்வல் டு 3 × 5 சீக்வல் டு 15. ஸோ அவரு ஏ அப்படிங்கிறவரு முழு வேலை செய்து முடிக்க 15 நாட்கள் ஆகும். இது மட்டுமே தனியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஏ என்பவர் 1/3 பங்கு வேலையை செய்து முடிக்க 5 நாட்கள் ஆகும் அப்படின்னா முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டா இந்த மெத்தட் தான் சரிங்களா. அதாவது கொடுத்துருக்கிற நாட்கள் இன்ட்டு கொடுத்துருக்கிற பின்னத்தை ரிவர்ஸ் எழுதிக்கணும். இதுலயே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஏ அப்படிங்கிறவர் 1/3 பங்கு வேலையை செய்து முடிக்க 5 நாட்கள் ஆகும் அப்படின்னா மீதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்களா இதே கான்செப்ட் தான். ஸோ எத்தனை நாள் கொடுத்துறாங்க 5 நாள். ஸோ 5 இன்ட்டு இங்க பின்ன என்ன கொடுத்தா 1/3 அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கணும். 3/1 சீக்வல் டு 15. ஸோ டோட்டலா மொத்தமா அந்த வேலையை செய்து முடிக்க 15 நாள் ஆகும். ஆனா அவரு 1/3 பங்கு வேலையை 5 நாள் முடிச்சிட்டாரு. மீதி வேலை தான் கேட்கறாங்க. அப்ப இந்த 15ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 10 நாள். மீதி வேலை முடிக்க 10 நாள் ஆகும். முழு வேலையை முடிக்க 15 நாள் ஆகும். சரிங்களா. இந்த ரெண்டு கான்செப்டையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்க ஏ பாருங்க முழு வேலையை முடிக்க 15 நாள் ஆகும் எடுத்துட்டோம். அடுத்து பிக்கு அதே மாதிரி தான். ஸோ பி சீக்வல் டு இங்க எத்தனை நாள் 10 நாள். 10 இன்ட்டு ஸோ அங்க கொடுத்துருக்க பின்னத்தை ரிவர்ஸ் எழுதிக்கணும். 5/2. ஸோ 10 2 கேன்சல் பண்ணா 5 × 5 சீக்வல் டு 25. அதாவது ஏ பார்த்தோம்னா முழு வேலையை முடிக்க 15 நாள் ஆகும். அதே மாதிரி பி முழு வேலையை முடிக்க 25 நாள் ஆகும். நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்கறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா நம்ம அந்த கான்செப்ட் அதாவது ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஸோ ஏங்கிறது இங்க 15 இன்ட்டு 25 வகுத்தல் 2 ஆட் பண்ணா 40. ஸோ இந்த மெத்தட்லையும் போட்டுக்கலாம். இல்லை எல்சிஎம் மெத்தட் கண்டுபிடிச்சா அதையும் நீங்க போட்டுருங்க. ஆனால் 2 பேர் கொடுத்தாங்களா இதுதான் பெஸ்ட். சரிங்களா. 2 பேர் மட்டும் கொடுத்தாங்களா இதுதான் பெஸ்ட். ஸோ அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க 8. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 15 × 5 75 வகுத்தல் 8. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 9 8 72 மீதி 3/8. ஸோ அப்போ ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முழு வேலை செய்து முடிக்க 9 3/8 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. இந்த சம் சால்வ் பண்ணிட்டாவே நீங்க இந்த மெத்தட்ல எப்படி சம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது ஏ என்பவர் 1/2 பங்கு வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பார். இங்க 30 நாட்கள். அதே மாதிரி பி என்பவர் 1/2 பங்கு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார். அப்ப இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். ஸோ அதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.